ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கிட்டோம். பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. இதோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஏர் ஃப்ளோ வந்து ஆக்சுவலாக இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆகும் ஆக்சுவலாக. ஆல்சோ இங்கே வந்து பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதான் ஆன் பண்ணுறது. மொத்தத்தில் 3 ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 2 3 அப்படி அப்படின்னா ஸோ ஒரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் வந்து ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ஜர் பாயிண்ட், ஒரே ஒரு சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. டைப் சிலாம் கிடையாது. பட் ஆனால் இவ்வளோ அப்டேட் ஆகியும் இன்னும் அதை மாற்றாமல் இருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் பண்ணால், ஸோ அவங்க சொன்ன மாதிரி இதோட ஏர் ஃப்ளோ இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அதை வந்து மாட்டிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃப்ளோ ஒன்லே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் ஃப்ளோ ஆகிற ஃபீல் ஆகுது. 2ல் நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது 3ல் வைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஏர் ஃபீல் ஆகுது. பட் 1 or 2ஸில் அந்த மோட்டர் ரன் ஆகிற மாதிரி தான் கேட்குது. பட் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு அப்படி ஐ மீன் உங்களுக்கு நார்மல் ஃப்ளோஸ் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு அப்படி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பயோ லிங்க்ல இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ டாடா, பை பை.